இரும்புச்சத்து மாத்திரைகளால் என்னென்ன கேடுகள் வருகின்றன என்பதை டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அவர்கள் பெண்களே உங்களுக்காக என்ற இந்த புத்தகத்தின் 5வது அத்தியாயத்தில் கூறியிருப்பதில் சிலவற்றை இப்போது பார்க்கலாம். உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் ஒவ்வொன்றும் நமது ஜீரண உறுப்புகளால் பிரிக்கப்பட்டு அவை உயிர் சத்தாக உடலுக்குள் கிரகிக்கப்படுகின்றன. இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் நம் உடலுக்கு நன்மையை கொடுக்கின்றன. இதற்கு மாறாக உயிரோட்டமில்லாத இரசாயன கலவைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட இரும்புச்சத்து மாத்திரைகள், விட்டமின் மாத்திரைகளான இவை விஷச்சத்துக்களாக மாறுகின்றன. இவை உடலால் நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றவும் படுகின்றன. அவ்வாறு வெளியேற்றப்படாமல் உடலினுள் கிரகிக்கப்பட்டுவிட்டால் ஒவ்வாமை எனும் விஷத்தன்மையை உடலில் தோற்றுவிக்கிறது. இந்த விஷத்தன்மையானது முதலாக பாதிப்பது கர்ப்பப்பையையும் அதனுள் வளரும் சிசுவையும் தான். இது எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்றால் தாயையும் சேயையும் ஒரு சேர குற்றுயிரும் குலையுயிரமாய் ஆக்கக்கூடிய அளவிற்கு பாதிக்கின்றது. இரும்புச்சத்து மாத்திரைகள் ஓரிரு வருடங்களுக்குள்ளாக பின்வரும் நோய்களை தோற்றுவிக்கக்கூடியதாக உள்ளது. கர்ப்பப்பையை இது பலவீனமாக்குகின்றது. இதனால் திரும்ப திரும்ப அபார்ஷன் என்னும் கருக்கலைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் உண்டு. மாதப்போக்கு ஏற்பட்டால் 1-2 நாட்களுக்கு பிறகு நின்று பின்னர் திரும்பவும் அதிகமாகும். சில மாதங்களுக்குள்ளாக இந்த மாதப்போக்கானது வெகு சீக்கிரமாக பட ஆரம்பிக்கும். அது ஆரம்பித்தால் நாட்கணக்கில் பட்டுக்கொண்டே இருக்கும். இரத்தப்போக்கும் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இரத்தத்தின் நிறம் வெளிரிய சிவப்பாக இருக்கும். எலும்புகளிலும் மூட்டுகளிலும், குறிப்பாக கால், தொடை, அடிமுதுகு, கழுத்தும் தோள்பட்டையும் சேருமிடம் பலவீனமடைந்து குடைச்சலான வலி இது பிற்காலத்தில் நிச்சயமாக தோன்றும். இன்று பல தாய்மார்களின் அடிமுதுகு வலி, பாதங்கள், குதிகால்கள் வலிக்கு முக்கிய காரணம் பேறுகாலத்தில் அவர்கள் அறியாத நிலையில் டாக்டர்களின் ஆலோசனையின் பேரில் இரும்புச்சத்து மாத்திரைகளையும் டானிக்குகளையும் உட்கொண்டதன் விளைவாகவே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் இது ருமாட்டிசம் என்ற மூட்டு வலியையும் நிச்சயமாக பிற்காலத்தில் ஏற்படுத்தும். மேலும் இது வயிற்றிலும் சிறுநீர் பையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும்.